சபைக்கு ஒழுங்காக வருகிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்திலிருந்து தான் நான் பேச போகிறேன். அது சுத்தமாக சுவிசேஷ வசனம் என்று அந்த வசனத்தை பற்றி கூட சொல்லலாம். ஆனால் அது சுவிசேஷ வசனம் என்று சொல்லுவதனால விசுவாச மக்களுக்கு அதில் பயனில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். எப்பொழுதுமே சுவிசேஷத்தில் சத்தியமும் அடங்கி இருக்கிறது. அதனால் அது யாவருக்கும் அது பிரயோஜனத்தை அளிக்கட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றுதான் இப்பொழுது நான் வாசித்து கேட்ட வார்த்தையாகும். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். யாராவது வராமல் இருக்காதீங்க, எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறாரு. அழைக்கும்போது அவருடைய நோக்கம் என்னவென்றால், என்னுடைய அழைப்பு கேட்டு வருவார்கள் என்றால் நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் மனுக்குலத்திற்கு அவசியமான, நாம் ஒவ்வொருவருக்கு அவசியமான ஒரு காரியத்தை குறித்து முக்கியப்படுத்தி பேசுகிறார். அவர் முக்கியம் என்று காரியத்தை நாம் முக்கியம் என்று எண்ணுவோமானால் எப்பொழுதோ நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், எப்பொழுதோ நாம் விசுவாசி ஆகியிருப்போம். இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தெரியாத கிறிஸ்தவர்களே இல்லை என்று நாம் சொல்லலாம். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிகள் ஆயிட்டாங்களா? இன்னொன்று, நம்முடைய கூட்டங்களுக்கு பல முறை வராங்களே, அவங்கள விசுவாசிகள் என்று நாம் சொல்லலாமா? அல்லது அவர்களுக்குத்தான் தாங்கள் விசுவாசிகள் என்று தெரியுமா என்று கேட்டால் அதற்கு இந்த வசனம் சரியாக விடையளிக்கிறது. அது என்னவென்றால், இது ஒரு முக்கியமான காரியம், இது எல்லாருக்கும் அவசியமான காரியம். நான் அழைக்கிறேன், என்னுடைய அழைப்பை கேட்டு வந்தால் உடனே தானே நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இங்கே இளைப்பாறுதலை முக்கியப்படுத்தி பேசுகிறார். இந்த வசனத்துக்கு இப்படித்தான் தலைப்பு சொல்ல முடியும்: இளைப்பாறுதல் அற்ற மனிதரும் அதே சமயத்தில் இளைப்பாறுதல் தரும் கர்த்தர் இயேசுவும். இளைப்பாறுதல் மனிதருக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் இப்படி சொல்லி அழைக்க வேண்டிய அவசரம் இல்லையே. அதனால இளைப்பாறுதல் மனிதருக்கு இல்லை, ஆனால் அதை நான் ஒருவர் தான் தர முடியும் என்ற நிலைமையில் அழைக்கிறதுனால இளைப்பாறுதலற்ற மனிதரும் இளைப்பாறுதல் தரும் கர்த்தர் இயேசுவும் என்று சொல்லலாம். இந்த இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது அது எவ்வளவு அவசியமான ஒன்று என்று ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் அறியலாம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். சாலமோன் ராஜா சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றால், இடையூறு இன்றைக்கு இல்லை என்றாலும் நாளைக்கு இடையூறு வரும். இன்னொன்று, இன்றைக்கு சத்துருக்கள் எனக்கு இல்லை என்று நீங்கள் நினைச்சாலும் நாளைக்கு எங்கேயோ சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்புவான். இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட சாலமோன் சொல்லுகிறார், தாவீது ராஜாவுடைய குமாரன், கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். என்ன நல்ல தெய்வம்! அப்படி அவர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டதுனால எனக்கு இடையூறும் கிடையாது. யாரும் இடையூறு பண்ண முடியும்? எனக்கு ஒரு விரோதி கூட இல்லை என்று சொல்றார். அப்ப இளைப்பாறுதல் நமக்கு வேண்டியவருடைய அவசரத்தை பார்த்தீர்களா? அதே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அங்கே அதாவது தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளினார். இந்த கிறிஸ்தவ மக்கள், இப்பொழுது நாம் கிறிஸ்தவ மக்கள் என்று அறியப்படுகிறோம். நமக்கு முன்னாலே முன்னோடிகள் என்று சொல்றவங்க பழைய ஏற்பாடு வாசிக்கிறோம் இல்லையா? யூதர்கள்
அதாவது இஸ்ரவேலர், அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளினார். அது கூட சாலமோன் தான் சொல்றார். எவ்வளவு பேர் அவங்க? கடற்கரை மணலத்தரையான மனிதர்கள், வானத்தின் நட்சத்திரத்தை போல உள்ள மனிதர்கள். ஆண்டவர் அவர்கள் எல்லாருக்கும் தமது ஜனமாகி இஸ்ரவேலருக்கு இளைப்பாறுதலை அருளினார். சாலமோன் விரும்பினார், எனக்கு இளைப்பாறுதல் வேண்டாம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் சொன்னார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இளைப்பாறுதல் வேணும். அப்படி நீங்க கேட்குறீங்களா? நான் உங்கள் எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தருகிறேன். சாலமோனே, உன்னை சுற்றிலும் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்போ ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களும் அவளுக்கு ராஜாவாக இருக்கிற சாலமோனும் எங்கும் இளைப்பாறுதல், எங்களுக்கு இடையூறு செய்வார் இல்லை, அதோடு எங்களுக்கு விரோதி இல்லை என்று சொன்ன காரியம் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற இந்த இளைப்பாறுதல் நீங்கள் பெற்றுக்கொண்டால் இனி உலகத்தில் பூலோகத்தில் எவ்வளோ நாட்கள் வாழ்கிறீர்களோ அந்த எல்லா நாட்களிலும் உங்களை சுற்றிலும் இளைப்பாறுதல், உங்களுடைய குடும்பத்துக்கு இளைப்பாறுதல், உங்களுடைய தொழில்துறைக்கு இளைப்பாறுதல், உங்களுடைய ஊழியத்துக்கு சபைக்கு இளைப்பாறுதல். நமக்கு இடையூறு கிடையாது, அதோடு நமக்கு விரோதிகள் இல்லை. அப்படிதான் சொல்லணும். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பழைய ஏற்பாடுல 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை யோசபாத்துக்கு கட்டளையிட்டார். சுற்றுப்புறத்தாரால யுத்தமில்லாத இளைப்பாறுதலை யோசபாத்து ராஜாவுக்கு கட்டளையிட்டார். அதனால தேசம் அமெரிக்கையா இருந்தது. சுற்றுப்புறத்தார் நல்லவங்க நினைக்கிறோம், நிஜம்தான், அவங்க நல்லவங்க தான். நம்ம படிக்கிற இடத்துல இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற பிள்ளைங்க நல்லவங்க தான், ஆனா அவங்க எப்போதும் நல்லவங்க இல்லை. நாம குடியிருக்கிற இடத்துல சுற்றுப்புறத்தார், நம்ம வேலை செய்கிற இடத்துல சுற்றுப்புறத்தார் நல்லவங்க தான், எப்பொழுதுமே அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க நமக்கு தொந்தரவு கொடுக்குறவங்களா மாறிடுவாங்க. இந்த யுத்தம் எப்படி கஷ்டமான ஒன்றோ அது மாதிரி சண்டை சச்சரவு பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்று யோசபாத் ராஜா சொன்ன பொழுது ஆண்டவர் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டதுனால தேசம் அமெரிக்கையா இருந்தது. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே சத்தம், ஒரே கூக்குரல். தெருவில் அதை கேட்கலாம், வீட்டுக்குள்ள கேட்கலாம், சட்டசபையில கேட்கலாம், பார்லிமெண்ட்ல கேட்கலாம். இந்த சத்தம் கேட்காத ஒரு இடம் கிடையாது என்று நாம் சொல்லலாம். ஒரே குழப்பம், கூச்சலும் குழப்பமும். ஆனால் யோசபாத் ராஜா இதே உலகத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து ராஜா பரிபாலன் செய்கிறவர். சுற்றுப்புறத்தாரால யுத்தம் கிடையாது, அதே சமயத்தில் தேசம் அமெரிக்கையா இருக்கிறது. அப்படின்னு சொன்னா இளைப்பாறுதல் இல்லை என்றால் அந்த சுற்றுப்புறத்தார நெருக்கி ஒடுக்குன்னு வத்தி யுத்தத்துக்கு மேல யுத்தத்துக்கு வந்து நஷ்டப்படுத்தியிருப்பாங்க. என்னன்னா நான் ராஜாவா இருக்கிறேன், இந்த ஜனங்களை அமைதலப்படுத்த முடியல, என்னால ஒரே சத்தமா கிடக்குது, அவரும் தூங்க முடியாது, ஜனங்களும் தூங்க மாட்டாங்க. ஆனால் ஒரே அமெரிக்கை. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் இதெல்லாம் மனதில் வைத்துத்தான் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லல. அங்க போனாலும் இங்க போனாலும் இளைப்பாறுதல் கிடைக்காது. ஏனென்றால் சாலமோனுக்கு இவர் தான் அந்த இளைப்பாறுதலை சுற்றி கட்டளையிட்டார். தமது ஜனமான இஸ்ரவேலருக்கு இந்த இளைப்பாறுதலை கட்டளையிட்டவர் அவர்தான். யோசபாத்துக்கு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை தந்து தேசம் அமெரிக்கா இருக்கும்படி செய்தவர் இதே ரட்சகர் இயேசுதான். அப்ப மனுஷனா வரவில்லை. நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவளோட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பழைய ஏற்பாட்டில் அந்த பரிசுத்தவான்கள் மத்தியில கர்த்தர் இருந்து அவளுக்கு ஜீவ தண்ணீராக ஜீவ அப்பமாக மாறி அவரால் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற சருத்தம் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர்களுக்கு இளைப்பாறுதல் தந்தவர். நமக்கு இளைப்பாறுதல் தராமல் இருக்க முடியுமா? இளைப்பாறுதலுடைய அவசியம், இளைப்பாறுதலுடைய முக்கியத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் சொன்னேன். சரி, இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது அது எதற்குரியது?
இயேசுவானவர் அழைக்கிறாரு, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், இளைப்பாறு தருவேன்னு சொல்றாரு. இளைப்பாறுதல் எதற்குரியது? 116 சங்கீதம் 7ஆம் வசனத்தை பார்த்தால், சங்கீதம் 116:7 என் ஆத்துமாவே நீ உன் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசி. தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து அவரே சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ உன் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசின்னு சொன்னா, இளைப்பாறுதல் எதற்குரியது? ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுக்குரியதாங்க இளைப்பாறுதல். ஆகவே என் ஆத்மாவே நீ இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசி. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நீங்க வாசிங்கன்னா, அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகளெல்லாம் வருத்தம் உள்ளது, அவனுடைய மனதுக்கோ இளைப்பாறுதல் இல்லை. அப்ப இளைப்பாறுதல் என்பது ஆத்மாவுக்கு சேர்ந்தது, இளைப்பாறுதல் என்பது மனதுக்குரியது. நீங்க ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற இந்த இளைப்பாறுதலை நீங்கள் இதுவரையில பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய ஆத்மா வெறுமையா இருக்குது, உங்களுடைய மனசும் வெறுமையா இருக்கு. அப்ப இந்த ஆத்மாவிலும் மனசிலும் இளைப்பாறுதல் வேண்டும். அது உங்களுடைய சுற்றுப்புறத்திற்கு வர வேண்டும், ராஜாவுக்கு வர வேண்டும், குடிமக்களுக்கு வர வேண்டும் என்ற விஷயத்துல கவனமுள்ள தேவன் பழைய ஏற்பாட்டில் கிரியை செய்து அவர்களுக்கு இளைப்பாறுதல் தந்தவர். பூமியில மனிதனாக வந்து பிறந்து ஊழியம் செய்த காலத்துல அவருடைய ஆரம்ப ஊழியத்திலேயே வருத்தப்படுவர்களே பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றாரு. அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் சரியா படித்தால், இளைப்பாறுதல் இந்த பூலோகத்தில் வாழுகிற அவரை நம்பாத எவருக்கும் இல்லை என்பது உண்மையிலும் உண்மை. இயேசுநாதரை ஆண்டவராக தெய்வமாக யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை என்பது எல்லாருடைய விஷயத்துல உண்மை. உலகத்தில் 5 கண்டத்தில் வாழுகிற மக்கள் இயேசுவானவர் இங்கே சொல்லுகிறார், வருத்தப்படுவதில்லை பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இளைப்பாறுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய இருதயத்திலும் இளைப்பாறுதல் இல்லை, அவருடைய மனதிலும் இளைப்பாறுதல் இல்லை, அவருடைய ஆத்மா இளைப்பாறுதலுக்கு வராது. அவங்களுடைய நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவருடைய வேலைகள் எல்லாம் வருத்தம் உள்ளது, அவருடைய மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அது எத்தனை பரிதாபம்! இந்த இளைப்பாறுதலை கடவுள் சாயல படைக்கப்பட்ட நாம கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இல்லாது இருக்கிற பொழுது பிசாசு பாருங்க அவன் செய்கிற காரியத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு ஒரு பொல்லாத ஆவியை பற்றி பேசுறார். அது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி சொன்ன ஒரு ஓமை. அதை அந்த காரியத்தில் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பிசாசு வறண்ட இடங்களில் இளைப்பாறுதல் தேடியும் வறண்ட இடங்களில் அலைந்து, வறண்ட இடம் அது அலைச்சல அலைந்து இளைப்பாறுதல் தேடி கிடைக்கல, பிற்பாடு தான் விட்டு வந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது கீழே நீங்க பார்த்தீங்கன்னா, இப்படியே இந்த பொல்லாத சபையாருக்கும் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொன்னதை இதே அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த பொல்லாத ஆவி இளைப்பாறுதல் தேடி அலையுது, அது கிடைக்கல. அதே போலதான் இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் நேரிடும்னா ஆண்டவர் சொன்னதுனால கடவுள் சாயல படைக்கப்பட்ட எல்லாருமே இளைப்பாறுதல் வேண்டும் என்று தேடி அலைகிறாங்க. அதனால தாங்க உலகத்தில் 1007 மதங்கள் இருக்கிறது. இந்தியாவில் 3 பெரிய மதங்கள் இருக்கிறது. கோடான கோடி பணத்தை இந்த ஆலயத்துக்கும் பள்ளிவாசலுக்கும் கோயிலுக்கும் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. பேய்த்தனமா ஜனங்கள் எல்லா மார்க்கத்திலையும் பணத்தையும் பொருளும் எடுத்துக்கொண்டு ஓடுறாங்க, அலைகிறாங்க, பிரயாணம் பண்றாங்க. பிசாசுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் மனிதனுக்கு எத்தனை அவசியம்! இளைப்பாறுதல் கிடைக்குமா? மனிதன் இளைப்பாறுதல் தேடினால் அது கிடைக்கல. இந்த பிசாசுக்கு கிடைக்கலன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை பார்த்தீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கிற யோவான் 8:44 இஸ்ரவேல் ஜனங்கள், இப்போ நம்ம சொல்லப்போனால் கிறிஸ்தவ ஜனங்கள் என்று அவங்கள சொல்லலாம். அவங்க முந்தினவங்க, நம்ம பிந்தினவங்க.
அவங்களுக்கு உலக புகழ்பெற்ற சாலமோன் கட்டின ஆலயம் இருக்கிறது, ஆசாரியர்கள், பண்டிகைகள் எல்லாமே இருக்கிறது. அவங்க நினைச்சாங்க, நாங்கள் தேவனுடைய மக்கள், நாங்கள் தேவ சித்தம் செய்கிறோம், பரலோகத்துக்கு போயிடுவோம், நாங்கள் மதத்தின் பேரில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல, நாத்திகள் அல்லன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுடைய உண்மையான நிலைமையை சொன்னார். அந்த உண்மையான நிலைமையை ஒத்துக்கொண்டிருந்தா எவ்வளவு பாக்கியசாலிகளாக மாறி இருப்பாங்க தெரியுமா? ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால உண்டானவர்கள். பிசாசு அவனுக்கு சத்தியம் கிடையாது, அவன் பொய்யன், பொய்க்கு பிதா என அண்ட புழுகன்னு சொல்லி ஆண்டவரே சொல்றார். அவங்க தேவன் தங்களுடைய பிதா என்று நினைச்சு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அது உண்மை அல்ல. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால உண்டானவர்கள். இவங்க இளைப்பாறலை எங்க தேடினாலும் கிடைக்குமா? இதுவரைக்கும் அப்படி அவங்க சுய பிரயாசத்தினால தேடி இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை கூட உலகத்துல பார்க்க முடியாது. அந்த இளைப்பாறுதலற்ற நிலைமையில இந்த பிசாசின் மக்களை ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் சொல்றாரு. அப்படியே வாழ்ந்து மரித்தால் நம்ம என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவருடைய தூதருக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட நித்தியமான அக்கினிக்கு போங்கள் சொல்றார். அது பிசாசுக்கு அவனுடைய தூதருக்கு தான் நரகம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆனா நீங்க பிசாசு இளைப்பாறுதல் தேடுறதை போல தேடி நீங்க அவனை நம்புறீங்களா? அவனை இளைப்பாறுதல் இல்லாதவனாச்சு, உங்களுக்கு எப்படி இளைப்பாறுதல் கொடுப்பேன்? அதனால இளைப்பாறுதல் அவனோட தான் நீங்க வாழ்ந்தீங்க, போங்க அவனோட இந்த ஆண்டவர் அனுப்பினார். அப்படி அனுப்பும்போது அவங்க பரலோகத்தில் போகும்போது அவங்க நித்தியத்தில் போகும்போது அவங்க என்ன நடக்கும் தெரியுமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்த்தால், அங்கே போகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. போச்சா? இங்கே இயேசுநாதர் உலகத்தில் பிறந்து வாழ்கிற எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றார். ஆனா அவரிடத்துல வராம எங்களுக்கு மதம் போதும், மார்க்கம் போதும் என்று சொல்லி தெய்வம், அதுக்கு அடுத்து பிசாசு, இயேசுவானவர், அதுக்கு அடுத்த உள்ள தெய்வம் பிசாசு. எங்களுக்கு இயேசுநாதர் வேண்டாம் என்று சொன்னால் பிசாச தெய்வமா உடையவங்க தான் உலக மக்கள். அப்படி வாழ்ந்த இளைப்பாறுதல் கிடைக்குமா? இளைப்பாறுதல் யாராவது உலகத்துல தருவார் உண்டா? இளைப்பாறுதல் இல்லாமலே மறுத்தா ஆண்டவர் சொல்றபடி அங்கே போய் சேருவீங்கன்னு சொல்றாரு. இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல நான் சொன்னேனே, அந்த இளைப்பாறுதல் தேடியும் காணாத அந்த பிசாசு திரும்பி வந்ததாக அந்த 12ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும். இன்றைக்கு உலக மக்கள் இளைப்பாறுதல் தேடவில்லை என்று நம்ம யாரையும் சொல்லக்கூடாதுங்க. வெளியரங்கமான நிலைமையில தேடலைன்னா கூட அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல எங்களுக்கு இளைப்பாறுதல் வேணும். யார் கொடுப்பா? உலகத்துல இந்த மதம் கொடுக்குமா, மார்க்கம் கொடுக்குமா, யார் கொடுப்பாங்க? அப்படி அங்கலாய்க்கிறா கோடான கோடி மக்களை உலகத்துல பார்க்க முடியும். ஆனால் அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்றாரு. என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்றாரு. வரும்போது கவனிக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் ரொம்ப அழகு சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களுக்கு பாரம் இருக்குதுன்னு சொல்றார். நீங்க மனுஷனா இருக்கிறீங்க, நான் தான் உங்களை படைச்சேன். அது நீங்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, இயேசுவானவரை கொண்டு அவருக்கென்றும் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட நீங்களும் நானும் பாரம் உடையவர்கள் என்று உணரணும். ஆண்டவர் தப்பா ஒன்றும் சொல்லல, சரியாத்தான் சொன்னார். வருத்தப்படுவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே. இந்த பாரம் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் என்று ஆண்டவருக்கு சொல்ற கவனிச்சிங்களா? பாரம் சுமக்கிறவர்களே, முந்தி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. ஒரு ஆள் நிறைய பாரத்தை தலையில வச்சுட்டு போனா சிரிச்சுட்டே போவார்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது அந்த சுமை அவருக்கு வருத்தத்தை உண்டாக்கும். அதனாலதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. மனுஷன் வருத்தப்படுறானா அப்படின்னு கேட்டா, யோபுவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அப்ப பிறந்திருக்கிற எவனுக்கும் வருத்தம் வராமல் இருக்காது, வருத்தத்துக்கு அவன் தப்ப முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் பிறப்பே நல்ல பிறப்பு இல்லையே, வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அப்புறம் பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால் எல்லாம் வருத்தத்தினால நிறைந்திருக்கிறது. நான் 22 வயதுள்ள வாலிபனாக இருக்கும் பொழுது என்னுடைய அப்பா அம்மா 3 அக்கா 3 தங்கச்சி, எங்களுக்கு உலக சம்பந்தப்பட்ட எந்த விதமான குறைவில்லாத ஒரு மனுஷனாத்தான் இருந்தேன். ஆனால் 22 வயதுக்குள்ள எனக்கு இருந்த வருத்தத்தை யாரிடத்துல சொல்லி நான் தீர்க்க முடியும்? நான் பிறந்த பிறப்பே சரியில்லை, நான் வருத்தப்படுகிறவனா இருந்தேன். எல்லாம் வருத்தத்தினால நிறைந்திருக்கிறது. பணம் காசெல்லாம் இருக்குது, ஆனால் ஒரே வருத்தத்தினால் நிறைந்த ஒரு நிலைமை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதற்கு என்ன காரணம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் வருத்தத்தோடு உன்னுடைய அப்பத்தை புசிப்பாய், கனியை, பூமியின் கனியை புசிப்பாய், பூமியின் பலனை புசிப்பாய். அதுக்கு முன்னால வருத்தம் என்றால் என்னன்னே தெரியாது ஆதாமுக்கு. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆடம் த சன் ஆஃப் காட், ஆதாம் தேவனுடைய குமாரனாய் இருந்தான். இயேசுவானவர் எப்படி பரிசுத்தமாய் பிறந்து தேவனுடைய குமாரனாய் உலகத்தில் வாழ்ந்தாரோ, என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை, அவரிடத்துல ஒரு குற்றம் காணேன் என்று பிலாத்து சொன்னான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அப்படித்தாங்க இருந்தார். விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்த போது பாவம் செய்து பாவியானார். பாவம் செய்து பாவியான ஒரே மனுஷன் அவன் தான். நாம பாவம் செய்து பாவியாகிறதால, பாவத்துல பிறக்குதுனால பாவம் செய்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் வருத்தத்தின், அதாவது வருத்தத்தின் பலனை புசிப்பாய். அப்ப வருத்தம் அன்றைக்கு ஆரம்பிச்சதுங்க. இன்றைய தொட்டும் வருத்தம் மனுஷனை விட்ட பாடில்லை. இன்னைக்கு என்னமோ நல்லா இருக்கிறாங்க, ஒரு நாள் வருத்தம் வருது, அந்த வருத்தத்தினால் நிறைந்து காணப்படுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இந்த பாரம் என்று ஆண்டவர் என்னத்தை பற்றி சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள நீங்கள் எல்லாரும் இடத்துல வருகின்றாரு. பாரம் என்பது என்னத்தை பற்றி சொன்னார்? நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், நான் பாவம் செய்வேனானால் எனக்குத்தானே நான் பாரமாய் இருப்பேன், உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறவன் என்று யோபுவின் புஸ்தகத்தில் யோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பாவம் செய்தால் நான் பாவம் செய்வேனாகில் எனக்குத்தானே பாரமாயிருப்பேன். யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்க வருத்தப்படுறாங்க, யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்க பாரத்தை சுமக்கிறாங்க. அதனால நான் பாவம் செய்வேனானால் எனக்குத்தானே பாரமாக இருக்கும்படிக்கு பாவம் செய்யல. நீங்க பாரம் உடையவர்கள் அல்ல, நீங்க வருத்தம் உடையவர்கள் அல்ல. நீண்ட ஜெபம் செய்கிறார் சாலமோன் ராஜா. உலக புகழ் பெற்ற தேவனுடைய ஆலயத்தை கட்டிவிட்டு நீங்கள் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை பார்த்தால் அங்கே பாவம் செய்யாத மனுஷனே இல்லையே. அந்த நீண்ட ஜெபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பாவம் செய்யாத மனுஷனே இல்லையே. அப்போ பாவம் செய்ய எல்லாருக்கும் வருத்தம் உண்டு. பாவம் தான் மனுஷனுக்கு பாரத்தை உண்டாக்கும். பாவத்தை பற்றி பாரம் என்று சொல்றார். அப்புறம் சங்கீதம் 38:4 நீங்கள் பார்த்தால் தாவீது ராஜா அவர் பாவம் செய்த விருப்பாடு தான் சொல்றார், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. இப்படி ஒரு மனுஷன் கதறாருங்க. மனைவிகள் என்ன, பிள்ளைகள் என்ன, அரசியல் என்ன, மார்க்கம் என்ன. ஆனால் இந்த பிரச்சனை வந்த பொழுது அவர் என்ன சொல்றாரு, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு, அது ஒரு பார சுமையை போல என்னை தாங்கக்கூடாத பாரமாயிற்று. அப்ப யார் அக்கிரமம் செய்கிறார்களோ அவர்கள் பாரமுடையவர்களாக இருக்கிறார்கள். யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பாரமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அதனாலதான் வருத்தப்பட்டு பாரசுமக்கர்கள் என்று சொல்கிறார். அதோட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, ஐயோ அக்கிரமத்தால் பார சுமந்த ஜனம். அப்ப இந்த 3 இடங்கள்ல பார்க்கும்போது அக்கிரமம்,
அக்கிரமங்கள், பாவம், இவைகளை தாங்க பாரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் நானும் பிறந்து உலகத்தில் வாழ்றோமே, நான் பாவம் செய்யவில்லை என்று யாராவது சொல்லுவாங்களா? நான் அக்கிரமம் செய்யவில்லை என்று யாராவது சொல்லுவாங்களா? நான் அக்கிரமங்கள் செய்யவில்லை என்று யாராவது சொல்லுவாங்களா? இன்றைக்கு பார்த்தா முன்னேற்ற ஒரு உலகத்தில் இருக்கிறோம், கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கிறோம், மின் சாதனங்கள் வந்து முன்னேற்றம் அடைந்திருக்கிற உலகத்தில் இருக்கிறோம். மனுஷன் சந்திரனுக்கே போயிட்டு வந்துட்டான். உலகத்தையே இருட்டா இருக்கிற உலகத்தை வெளிச்சமாயிட்டான் மனுஷன். ஆனால் பாவத்தை பொறுத்த மட்டும், அக்கிரமத்தை பொறுத்த மட்டும், அக்கிரமங்களை பொறுத்த மட்டும் நரகத்தை விட மோசமா இருக்குது உலகம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பாவத்தின் பயங்கரங்கள் இல்லையா? உலகம் துன்மார்க்குடைய கருத்தில் விடப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கல்கள் கிடக்கிறது. சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதனுடைய அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார். இதெல்லாம் உண்மை இல்லையா? இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து நீங்கள் உங்களுக்கு வருத்தம் கிடையாது, உங்களுக்கு பாரம் இல்லைன்னு சொன்னா அது தெய்வமா? உண்மையான நிலைமை சொல்லுகிறது அல்லவா தெய்வம்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும் மனுஷன் வருத்தப்படுறானே, மனுஷன் அதாவது பாரம் சுமக்கிறானே அவருடைய அக்கிரமத்தினால, அவருடைய பாவத்தினால. அதனால வருத்தப்படுகிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நான் பாவம் செய்திருக்கிறேன், அக்கிரமம் செய்திருக்கிறேன், பாரம் சுமக்கிறேன். ஆண்டவரே, அற்ப சொற்ப காலத்துக்கு நீர் என்னை அழைப்பீரா? இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம், இளைப்பாறுதல் என்று சொல்ற காரியம். நான் எத்தனை இடையிற வாழ்க்கையில சந்திச்சு வந்துட்டேன், எத்தனை சண்டை சச்சரவுகளை நான் சந்திச்சு வந்துட்டேன், எத்தனை விரோதிகளை நான் சந்திச்சு வந்துட்டேன். இதற்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் வேண்டாமா? அப்படி உள்ளம் குமுறும் பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான நற்செய்தி சொல்கிறார். வருத்தப்படுகிற பாரசங்களை எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். இப்ப நான் பாவம்னு சொல்லிட்டேன், அக்கிரமம் சொல்லிட்டேன், அக்கிரமங்கள் சொல்லிட்டேன். இதையும் கூட இதைவிட கூடுதலாக விளக்குறதுக்கும் வசனங்கள் இருக்கிறது. அதுல 3 குறிப்புகள் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் பாரம் என்று சொல்றாரு, அது என்ன பாரம்? நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தால், கல் கணமும் மணல் பாரமுமாம், மூடனுடைய கோபம் இவ்விரண்டிலும் பாரமா. கல் கணம், ஒரு பெரிய கல்லை தூக்குனா தூக்குவீங்களா? மணல் மூட்டையை உங்க தலையில் தூக்கி வச்சா ஒத்துக்குருவீங்களா? ஐயோ, இந்த கல் இந்த மணல் மூட்டை வேண்டாங்க அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? கல் கணமும் மணல் பாரமுமா, மூடனுடைய கோபம் இவ்விரண்டிலும் பாரமா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று சொல்லும் பொழுது, கோபமாகிய பாரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க. இல்லை என்றால் உங்க கோபம் உங்களை விட்டு தீராது, உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்காது, உங்களுடைய துக்கம் அகலாது, வருத்தம் அகலாது. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். கோபம் பாரம், பாரம், தாங்கக்கூடாத பாரம் என்று பைபிளில் சொல்லப்படுது. நீங்கள் பார்க்கலாம். கல் கணமும் மணல் பாரமுமா, மூடனுடைய கோபம் இவ்விரண்டிலும் பாரமா. கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், கலாத்தியர் 5:20 மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி பலதையும் சொல்லும் பொழுது ஒரு காரியம் இங்க சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். கோபங்கள், மாம்சத்தின் கிரியைகள் என்று சொன்னால் மனுஷத்தன்மை. அந்த மனுஷத்தன்மையோடு வாழ்ந்தால் பரலோகத்தை பார்க்க முடியாது, அதுக்குள்ள போக முடியாது என்று யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வெட்ட வெளிச்சமா சொல்றார். மாம்சத்துல பிறக்கிறது மாம்சமா தான் இருக்குது, மனுஷன் மாற்றவே முடியாது. ஆவியானவர் வந்தால் தான் காற்றாக வீசி மறுபிறப்பை உண்டாக்குகிறார். மாம்சத்தின் கிரியைகள் கோபங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது என்று அறிந்து பரலோகத்தில் போய் இந்த பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் என்று சொல்றவங்களை துன்பப்படுத்த முடியாது, இங்கதான் உங்களை துன்பப்படுத்தலான்னு சொல்லி மிகுந்த கோபத்தோடு இறங்கி வர்றான். அதாவது ஆகாயத்திலிருந்து இறங்கி வரான் பிசாஸ். ரொம்ப கோபக்காரன் பிசாஸ். நீங்க இந்த வசனத்தை கேட்கிற ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களா? வசனத்தை கேட்டிருக்கிறீங்களா? கேட்குறீங்களே, உங்களோட கோபம் இல்லையா? சில வேளைகள்ல மிகுந்த கோபம், எனக்கு கோபம் வந்துட்டா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வீங்க?
என்ன கோவத்தா நான் அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னா மிருகமா மாறிடுவீங்களா? அப்படி சொல்ற ஆணும் பெண்ணும் உண்டு. மிகுந்த கோவம் பிசாசு குணம். அவன் பாரசுமத்து இந்த பாதாளத்துக்கு தான் போனான், நீங்க அங்க போகக்கூடாது. யோபு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என் பகைவனுடைய கோபம் என்னை பீறுகிறது என்று யோபு சொல்றார். அவன் பகைவனா இருக்கிறான், அவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. ஒரு புருஷன் கோபக்காரனா இருந்தாரு, அந்த மனைவி பீறப்படுவாங்க. ஒரு மனைவி கோபக்காரியா இருக்கிறாங்க, புருஷன் பீறப்படுவார். இந்த பிள்ளைங்க கோபக்கார பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அப்பா அம்மா பீறப்படுவாங்க. இந்த வசனத்தை பார்த்தா பார்த்தீங்களா? என்னை பகைவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. உங்க அம்மாவை பீறாதீங்க, அப்பாவை பீறாதீங்க, புருஷனை பீறாதீங்க, மனைவியை பீறாதீங்க. பாவம், ரொம்ப காயப்பட்ட ரத்தமெல்லாம் சிந்த வேண்டியிருக்கும். யோபு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கோபத்தினாலே உம்மை தானே பீறாதபடிக்குன்னு சொல்லி யோபுடைய நண்பர் சொல்றார். ஒரு டீச்சர் அம்மாவை நான் பார்த்தேன், என் தலையை பாருங்கன்னு சொன்னாங்க. இதனால அந்த டீச்சர் அம்மா தலையை பார்க்க சொல்றாங்கன்னு சொன்னா, தலை உடஞ்சு தையல் போட்டிருக்காங்க. யாராவது உங்களை அடிச்சு மண்டை உடைச்சாங்களான்னு கேட்டா இல்ல, என் புருஷன் மேல உள்ள கோபத்தினால் இருந்த ஒரு கருவி எடுத்து அடிச்ச தலையில தலை உடஞ்சு போச்சு, இப்ப தையல் போட்டுக்கிறாங்க. கோப கோணத்தினால வந்த காரியத்தை பார்த்தீங்களா? பைபிள் பொய்யலங்க. கோபத்தினால உண்மைத்தானே பீறாதபடிக்கு. கோபமான ஆட்களை நீங்க பாத்தீங்களா? தாவீது ராஜா கோபமா எரிந்தார் அப்படின்னு சொன்னா எல்லாம் கொண்டு வந்து அவரு முகத்துல போட்டா பொறிஞ்சிரு, அவ்வளவு கோபம். ஏன் இன்னொருத்தருடைய மனைவிய என்று தெரிஞ்சு அவனை கொண்டுட்டு உன் மனைவி அவன் மனைவி நீ எடுத்த இல்ல? ஆண்டவர் பழி வாங்குற தெய்வம். ஓ மகனை கெடுத்தான், அதுக்கு கோபமா எரிகிறார், எல்லாம் போட்டா பொறிஞ்சிரு. பாத்தீங்களா? கோபம் சாதாரண பாவம் என்று நீங்க நினைக்காதீங்க. கல் கனல் கனவும் மணல் பாரமா, மூடனுடைய கோபம் இரண்டிலும் பாரமா. சங்கீதம் 76:10 வாசிக்கிறோம், மிஞ்சும் கோபம் ஆண்டவர் அடக்குவார்னு சொல்லியிருக்குது. மிஞ்சும் ஓரளவுக்கு கோபப்படுறது நியாயம் என்று நாம் வாதிடலாம், ஏன்னா நம்ம கோபத்துல பழகி போனவங்க. மிஞ்சும் கோபம் என்று சொன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சாகுமே. நீங்க மிஞ்சும் கோபம் வச்சிருந்தீங்கன்னா அது நஞ்சாகாதா? உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடாதா? மிஞ்சும் கோபம். அதோடு நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும்னா முற்கோபி. கோபம் பொத்துட்டு வந்துடும், அந்த மாதிரி கோபம் முற்கோபம். அதே நீதிமொழி புத்தகத்துல முற்கோபி மதிகேட்டை செய்வான் என்று, மதிகேட்டை செய்வான், நல்ல கருத்து செய்ய மாட்டான். அதோடு நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. இதை விட அந்த கோபத்துக்கு கூடுதலான வார்த்தை சொல்லி அந்த கோபத்தை திட்ட முடியாது. கோபம் நிஷ்டூரம் உள்ளது. யோனா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசித்தீங்கன்னா, சாதாரண கோபம் இல்லை, விசுவாசிகளுக்கு கோபம் தான் அப்படி கோபம் வரணுங்க. அது என்ன கோபம்? கடும் கோபம் கொண்டு இன்னும் 40 நாள்ல அந்த நினைவை கவிழ்க்கப்பட்டு போகணும்னு சொன்னா, இந்த தெய்வம் அவங்க மனம் திரும்பான்னு சொல்லி அழிக்காம விட்டுட்டாரு. அப்ப நான் சொன்ன செய்தி பொய் செய்தி மாதிரி ஆகி போச்சு, என்னுடைய கௌரவத்துக்கு குறைச்சல் வந்து போச்சு அப்படின்னு சொல்லி கடும் கோபம் கொண்டு. அருமையானவர்களே, கோபப்படாத உலக மக்கள் யாராவது இருக்கிறாங்களா சொல்லுங்க? நீங்க அப்படி யாராவது இந்த மேடையில் வந்து நில்லுங்க. நான் கோபமே பட்டது இல்லைங்க, யாராவது வந்து நில்லுங்க, நான் பிரசங்கத்தை நிறுத்திடுறேன். சரி, விசுவாசத்தில் வந்துட்டாங்க. ஆனா நான் நினைக்கிறேன், இந்த விசுவாசத்துல வந்தவங்கள கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாண்டவர் தர்றார். கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டு விடு அப்படிலாம் பைபிள்ல வசனம் இருக்கு. போதனை எது கொடுக்குறோம்? கோபத்தை கட்டுப்படுத்தணும் போதனை கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் எதையும் மனதில் வைத்து தான் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, கோப குணத்திலிருந்து கூட நீங்க விடுதலை அடையணும். அந்த வாரம் கூட உங்களை விட்டு நீங்கணும். இல்லைன்னா நீங்க உலகத்துல சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் பிரச்சனையா இருப்பீங்க. உங்களுடைய தொழிலுக்கு நீங்க தான் பிரச்சனையா இருப்பீங்க. உங்க சபைக்கு நீங்க தான் பிரச்சனையா இருப்பீங்க. ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு வாரம் சுமந்து தவிக்கிறவளை என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறேன். அதனால முதலாவது கோபப்பார். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி என்னுடைய மூத்த அக்கா ஏதோ ஒன்று சொல்லிட்டான், ஓங்கி அரைஞ்சேன் ஒரு அரை.
சுருண்டு கீழே வந்தது. ஒரே கூட்டமா கூடிட்டாங்க. ஏன்னா படிச்சு அப்ப காலேஜில் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், முட்டா ஃபைலா இருக்கிறேன். அந்த பொண்ணு, மூத்த பொண்ணு, இப்படி 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 அடிக்கலாமா? கோப குணம் அவ்வளவு மோசமானது. தார்தார பேசுறேன் வந்தவங்கள. இந்த முட்டா பேட்ட நம்ம பேசினா நீ பிரச்சனை அதிகமாக அவங்ககிட்ட போயிட்டா. பார்த்தீங்களா? ஆரம்ப காலத்தில் கூட நான் சபை நடத்துகிற விஷயத்தில் கொஞ்சம் கோபம் எல்லாம் வெளிப்படும். ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த நீண்ட வருஷங்களை நான் அத்தியாசிக்க வேண்டி இருந்தது. இப்போவும் கோப குணம் வந்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பேன், எந்திரிச்சு வெளியே கூட நடக்க மாட்டேன். ஏன்? அந்த பொல்லாத குணம் உள்ள இருக்குது. ஆண்டவர் அதை அடக்கி ஆளுகிறார். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிறது. நாம் ஆவிக்கிறவங்கள இருந்து அந்த கோப குணத்தை கட்டுப்படுத்துவோம். அதனால கோபம் பாரம் அதை மனதில் வைத்து ஆண்டவர் கூப்பிடுறார். அப்புறம் நம்ம என்ன வாசிக்கணும் தெரியுமா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, அவனவன் வார்த்தை அவனவனுக்கு பாரமாம் அப்படி என்று தீர்க்க தரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பேசுகிறார். கர்த்தரால சுமரும் பாரம், கர்த்தரால சுமரும் பாரம் என்று ஏன் சும்மா வழக்க சொல்றீங்க? அதுல ஒரு அர்த்தம் கிடையாது. அவனவன் வார்த்தை அவனவனுக்கு பாரமாயிருக்கும். கோபத்தை பற்றி கவனமா இருங்க. நீங்க கோபக்குணம் அடங்கிறதுக்கு நீங்க ஏசுநாடத்துல வரணும். அது வருத்தமா உங்களுக்கு உண்டாக்கி இருக்கு. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க கூட பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த பாதிப்பு நீங்கட்டும், ஒளியட்டும், உங்களை விட்டு அகலட்டும். ஆண்டவருடைய அழைப்புக்கு இறங்கி வாங்க. அவனவன் வார்த்தை அவனவனுக்கு பாரம் என்று சொல்றாரு. வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பாரத்தை ஏற்றி வைக்கும், வருத்தத்தை தரும். அதை ஆண்டவர் உணர்ந்து வருத்தப்படுவர்களே பாரசமுக்குள்ள எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று சொல்றார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், வீணான வார்த்தை என்று ஆண்டவரே சொல்றார். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை. யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, பிரயோஜனம் இல்லாத வார்த்தை, பிரயோஜனம் உள்ள வார்த்தையும் இருக்குது, ஆனா பிரயோஜனமற்ற வார்த்தை தான் பேசுறாங்க மனுஷர்கள். சங்கீதம் 52:4 சங்கரிக்கும் வார்த்தை. இவங்க வார்த்தை வந்தா நம்மளை கழுத்தை வெட்டி போடும், கையை வெட்டி போடும், காலை வெட்டி போடும். சங்கரிக்கும் வார்த்தை. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, தைக்கும் வார்த்தை. அதாவது மூடல் அவன் பேசுகிற பேச்சு விளையாட்டு போல இருக்கும், அவனுடைய வார்த்தை உள்ளத்துல தைக்கும். தைக்கிற வார்த்தை. அது அந்த வார்த்தை கையில பட்டா கையில வேதனை வரும், அந்த வார்த்தை வாயில பட்டால் வாயில வேதனை வரும், உள்ளத்துக்குள்ள வேணா உள்ளத்துல வேதனை. தைக்கும் வார்த்தை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, கெட்ட வார்த்தை, நல்ல வார்த்தையில கெட்ட வார்த்தை. 3 யோவான் 10ஆம் வசனத்துல, நல்ல வார்த்தையில பொல்லாத வார்த்தை. யூதா 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கடின வார்த்தை. இந்த வார்த்தை ஒண்ணுமே நீங்க பேசலையா? இங்க வசனத்தை கேட்கிறவங்கள, கிறிஸ்தவங்கள, படிக்கிறவங்கள, குடும்பஸ்தர்கள் ஆயிட்டீங்களே, நீங்க வீணான வார்த்தை பேசல, பிரயோஜனம் இல்லாத வார்த்தை பேசல, சங்கரிக்கும் வார்த்தை பேசல, உங்க புருஷன் அப்புறம் திரும்பிய பார்க்கலையே, உங்க மனைவி உங்களை திரும்பிய பார்க்கலையே, நீங்க பேசின பேச்சுக்கு வார்த்தைக்கு. தைக்கும் வார்த்தை. ஒரு வாரம் முழுசும் உங்க புருஷன் உங்கள்கிட்ட பேச மாட்டேனாரு, மனைவி உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னுச்சு, அந்த வார்த்தை பேசி போட்டீங்களே. கெட்ட வார்த்தை எத்தனை பேசியிருக்கிறீங்க? நான்லாம் இந்த வாயிலிருந்து நான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லக்கூடாது ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி பெருமானை என்னுடைய நாவை கூட தொட்டு அந்த அசிங்கத்தெல்லாம் மாத்திட்டு இப்ப நல்ல வார்த்தை பேசும்படி அனுகூலம் பண்ணிரு. கெட்ட வார்த்தை, பொல்லாத வார்த்தை, கடின வார்த்தை, இதெல்லாம் பேசலையா? நீங்க பேசலைன்னா நீங்க ஆண்டவரத்துல வர வேண்டாம், உங்களுக்கு வருத்தமே கிடையாது. ஆனா நல்லா சிந்திச்சு பார்த்தா, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். எத்தனை வார்த்தைகளை நான் பேசிட்டோம். பேசிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? புருஷன் கூட சண்டை போட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? மனைவி கூட சண்டை போட்டு சந்தோஷமா இருக்கும், பிள்ளையோட சண்டை போட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? வீடே ஒரு மாதிரி அமர்க்களம் இல்லை, அப்படியே அமைதலா சவங்கள் உள்ள இருக்கிற இடம் மாதிரி ஆயிப்போம். வார்த்தை ரொம்ப பயங்கரமானது. ஒவ்வொரு வீண் வார்த்தையை குறித்து ஆண்டவர் நியாய தீர்ப்பினால கணக்கு சொல்லணும்னு சொன்னார். வார்த்தையாகிய பாரம், இதற்கு ஆண்டவரத்தில் வரணும். அப்புறம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், என்னுடைய வருகையில் நீங்கள் நிற்க அபாத்திரவான்களாக போகக்கூடாது,
இதை குறித்து நீங்க கவனமா இருக்க வேண்டும். பெருந்திண்டி, வெறி, லௌகிக கவலைகளினால உங்களுடைய இருதயம் பாரமாக ஆகாதபடிக்கு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னு சொன்னா சாப்பிடலாம், அளவுக்கு மிஞ்சின அமிர்தம் நஞ்சு. பெருந்திண்டி, மற்றவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிடலையா, நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுறது பெருந்திண்டி. வெறித்தனம், அதை பார்க்கணும், இதை வாங்கணும், இதை அனுபவிக்கணும், அங்க போகணும், இங்க வரணும், அப்படியே எல்லா கருத்தின் பேர்ல வெறித்தனம், களியாட்டு, இந்த மாதிரி காரியங்கள். அதை விட அதிகமாக கவலையினால உங்களுடைய இருதயம் பாரம் அடையாதபடிக்குன்னு சொன்னா, கவலை என்கிறது ஒரு பெரிய பாரத்தை மனிதருக்கு ஏற்றி வைக்கும். கவலையை பற்றி பைபிள்ல வசனம் இருக்குங்க, அதெல்லாம் சொன்னா நேரம் போதாது, அதெல்லாம் வசனத்தை சொன்னா நிறைய வசனம் உங்களுக்கு புரியாது. அதனால அந்த உள்ள வசனத்தை அப்படியே சொல்லிட்டு வர்றேன். பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டில் இருந்தும் தட்டுமுட்டுகளை குறித்து கவலை வேண்டாம். அது யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு அந்த சம்பவம் நடந்தது. காணாமல் போன கழுதையை பற்றி கவலை வேண்டாம், எங்க அப்பா கவலைப்படுவாரு, வேலைக்காரன் கவலைப்படுவான், நம்ம திரும்பி போகலாம். எத்தனை காரியங்கள் காணாம போச்சு கவலைப்பட்டுக்கிறீங்களே. அது இல்லை இது இல்லை, அந்த வீட்டில் இந்த பாத்திரத்தை வாங்கணும், இந்த வஸ்திரத்தை வாங்கணும்னு சொல்லி அதை தட்டுமுட்டு காரியங்களை கவட்டி கவலைப்பட்டுக்கிறீங்களே. ஆண்டவத்துடைய கீர்த்தி பெற்ற மலை பிரசங்கத்தில் நீங்கள் உடைக்காக கவலைப்படுகிறது என்ன, ஆகாரத்துக்காக கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. நாளைக்காக ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க குற்றம் செய்யாதவங்களை குற்றவாளிகள் என்று பிடிச்சு கொண்டு போய் நிறுத்தினா என்ன பேசும் என்று முன்னதாக நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு என்ன தர்றாரோ அதை பற்றி பேசுங்க. இப்படி கவலையை பற்றி நிறைய காரியங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு கவலைப்படாத மனிதர்கள் யார் என்று உலகிலே என்று கேட்டால், எனக்கு கவலையே இல்லைங்க, இங்க யாராவது வந்து இங்க நில்லுங்க மேல, எனக்கு கவலையே கிடையாது, நான் பேச்சுல ஒரு தப்பு கூட பண்ணல, இங்க வந்து நில்லுங்க. அப்புறம் என் வாழ்க்கையில அதாவது எனக்கு கோபமே பட்டதில்லை. அதனாலதான் ஆண்டவர் எல்லாரும் இடத்துல வாருங்கள். கவலை என்ற காரியம் எவ்வளவு பயங்கரமான ஒன்று என்பதற்கு நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் சொன்னா, நல்லா இருந்தீங்களே, ஏன் இப்போ ஒரு மாதிரி ஒடுங்கி போயிருக்கிறீங்க, என்னத்தையோ பறிகொடுத்தவங்க மாதிரி இருக்கிறீங்களே, என்ன கவலைப்படுறதுக்கு என்ன காரணம்? கவலை இருதயத்தை ஒடுக்கும். இருதயம் தாங்க நல்லா விசாலமா இருக்கணும். இருதயம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும் நம்முடைய சரீரம் முழுவதும். அது ஒடுங்கி போனா என்ன கஷ்டமான காரியம்? இதை வளர்க்கறதுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு மார்த்தாளை பற்றி சொன்ன காரியத்தை பார்த்தீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து, 1-2 காரியம் இல்ல, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இதாங்க வெச்சம், கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் உன்னுடைய சொந்த சகோதரி மார்த்தாளப்படி மரியாதைப்படி செய்யலையே. கவலை எல்லாம் ஒரு பக்கத்துல விட்டு விட்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால உங்களுடைய கவலையிலாம் இவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை மனிதனுடைய வாழ்க்கையில பாரத்தை ஏற்றி வைக்கும். இதெல்லாம் ஆண்டவர் மனதில் வைத்து தான் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன்னு சொல்றார். இந்த பாரங்களுடைய கொடுமையை நாம் அநேக சமயத்துல உணராததுனாலதான், தேவ ஆவியானவர் அதை உணர்த்தாதனாலதான் நாம் ஆண்டவரிடத்துல வரவில்லையா? ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் சொன்னதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு இந்த பாரமான என்ன சொல்றது, கோபம், பாரமான வார்த்தை, பாரமான கவலை, இதை எனக்கு உணர்த்த வேண்டும் என்று ஆவியானவர், உணர்வுள்ள ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சமர்ப்பித்தால், இதற்கு முந்தி இது சாதாரண பாவம், இதுக்கு ஆண்டவரிடத்துல வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாங்கள் நினைச்சிருப்பீங்க. இப்போ இதனுடைய கொடுமையை உணர்ந்து உடனே தான் ஆண்டவரிடத்துல வருவீங்க. அதனாலதான் தாவீது என்ன சொல்றார், அக்கிரம விஷயங்கள் வல்லமை கொண்டு என் மேல் பெருகிற்று என்று சொன்ன அதே தாவீது, அக்கிரம என் தலைக்கு மேலாக பெருகி
அது என்னால தாங்கக்கூடாத பாரமாயிற்று. தற்கொலை செய்கிற ஆட்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தால் அவங்க ஏன் தற்கொலை பண்றாங்க? ஒரு பெரிய கேள்வியத்தான். சமீப காலத்தில் ஒரு மந்திரி, மத்திய மந்திரியுடைய மனைவியார் தூக்க மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இறந்து போனதை பற்றி பத்திரிகையில வாசித்தேன். அந்த அம்மா இந்த டிவி நிகழ்ச்சியில கலகலப்பை உண்டாக்குவதற்கு அதுல பேசுவாங்களாம். அதாவது இந்த நிறுவனங்கள்ல தயாரிப்புகள் விற்கிறதற்கு அல்லது அரசியல் ஆட்களை பற்றின விளம்பரத்தை சொல்லி ஜனங்களை கவர்ச்சி பண்றதுக்கு சரளமாய் கூட்டங்களில் பேசுவாங்க. எல்லாரையும் கலகலப்பா வச்சிருப்பாங்களாம். ஆனால் தன்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வைத்திருக்கிறான்னு சந்தேகம் தாங்க, அதை நிரூபிக்க முடியாத சந்தேகம். ரொம்ப நாட்களாக என்னத்தையோ பறி கொடுத்தவங்க போலதான் இருந்தாங்களாம். கடைசியில் புருஷனுக்கே நம்ப முடியல, இந்த அம்மா இப்படி தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாவன நினைக்க கூட இல்லையே. அப்பொழுது சாகும் பொழுது அவனுடைய அக்கவுண்ட் கணக்கை பார்த்தா எத்தனையோ பேங்குல கோடி கோடியா பணம் இருக்குதுங்க, கோடி கோடியா. ஆனால் இந்த பெண் அப்படி சாகுறதுக்கு என்ன காரணம்? ஒரு பையனும் இருக்கிறான், புருஷன் பையன். இதற்கு முந்தைய கலகலன்னு சொல்லி ஜனங்கள் மத்தியில் கிளர்ச்சியா பேசினவங்க, காடினவங்க. என்ன வெறுமையான காரியம் பாத்தீங்களா? அதனால பெருமான் இயேசுவுக்கு தான் மனிதனுடைய நிலைமை நன்மை தெரியும். அவர் வருத்தப்படுகிறான், பாரம் சுமக்கிறான். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, பாரம் சுமந்து எங்களுடைய கழுத்து நோகிறது. பாரம் சுமக்கிற ஒரு மனுஷனுக்கு கழுத்து நோகத்தான் செய்யும். நோகாமையா இருக்க 22 வயதுல இந்த நோக்காடி எனக்கு பிடிச்சதுங்க. 22 வயசுல கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு இருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு தகராறு ஏற்பட, ஒரு சொத்து விஷயத்துல ஒரு நஷ்டமும் கிடையாது. ஆனால் பாவ வாழ்க்கையினாலே ஆரோக்கியம் இழந்து, நிம்மதி இழந்து, உலகத்துல பிறந்து ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன என்று கதறின பாவி. கோப பாரத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடையாது, வார்த்தை பாரத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடையாது, கவலை பாரத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடையாது. எத்தனையோ பேருடைய மரணத்தை பாருங்க. எனக்கு மரணம் நடந்தாலும் எங்கே போவேன்? மோட்சத்துக்கு போக முடியாது அல்லவா? நரகத்துக்கு அல்லவா தள்ளி அடைப்பார் ஆண்டவர். நோயின் உக்கிரகத்தை என்னால் சகிக்க முடியலையே. சில வாரங்கள், சில மாதங்கள் நரகத்துல நித்திய முழுதும் நான் எப்படி கடந்து வேதனைப்படுகிறது. மத்தியானம் 12 மணிக்கு உடைந்த உள்ளத்தோடு எனக்காக பெருமான் இயேசு உலகத்துல வந்து சிலுவையில என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மரித்தார். பிதாவே இவளுக்கு மன்னியும் என்று என்னை நினைத்து என் பாவத்துக்காக பரிந்து பேசினாரு. இயேசுவே உண்மை என்ன ரட்சியில நரகத்தில் தள்ளி அடை, நான் அதுக்கு தான் லாய்க்கு. ஆனால் அதற்காக அவர் மரிக்கவில்லையே. அன்றைக்கு ஆண்டவர் ரட்சித்தார். மத்தியானம் 1 மணிக்கு அழுக ஆரம்பிச்சவன் ராத்திரி 3 மணி வரைக்கும் அழுதுட்டு இருக்கிறேங்க. ஏன் அழுகிறேன்? நான் பாவம் செய்திருக்கேன், என் கைகள் பாவம் செய்திருக்கேன், அவருடைய கைகளில் ஆணிகள். என் கால்கள் செய்திருக்கிற கால்கள் பாவம் செய்திருக்கேன், அவருடைய கால்களில் ஆணிகள். என் தலை செய்த பாவத்திற்கு அவருடைய தலையில ஆணி முழுக்கிறான். என்னுடைய சரீரம் முழுவதும் நான் செய்த பாவத்திற்காக சவுக்கில் அடுத்து சின்னாவுணப்படுத்திருக்கிறார். நான் விழாவில் செய்த பாவத்திற்காக ஒருவன் ஈட்டியினால் விழாவில் குத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாம் கொடுத்த தேவகுமாரன் என்று அறிந்த பொழுது, அவராக அகிலாண்டத்தை படைத்தவர், தேவனுடைய ஒரே பேரான குமாரன், 1000-16 தேவதூதருடைய அதிகாரி, அற்ப சொற்ப காரணத்துக்காக சிலுவை மரணத்தை ஏற்றிருப்பாரா? ஆண்டவர் வருகிற எல்லாருக்கும் இளைப்பாறு தருவேன் என்று சொல்லும் பொழுது எதனுடைய அஸ்திவாரத்தில் தெரியுமா? முதலாவது உங்களுடைய பாவத்தின் அகோரத்தை நீங்கள் உணரணும். எதனுடைய அஸ்திவாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறு தருவார் தெரியுமா? இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையில படிச்சு பாருங்க. அதை மனப்பாடமா சொல்றேன். அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? பாவம் செய்யறவர்கள் ஆண்டவர் அடிக்காம விடவே மாட்டார். இன்றைக்கும் நாளைக்கு ஆனா பண்ணா பெரியவங்கள சின்னவங்க பாவம் செய்யறவர்கள் விட மாட்டார். தெய்வம் பரிசுத்தமுள்ள தேவன், நீதியுள்ள சேவன். நீங்கள் ஏன் அதிகமாக அடிக்கப்பட வேண்டும்? தலையெல்லா வியாதியும், இருதயமெல்லாம் பலட்சியமும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில நொதிக்கிற ரணம், வீக்கம், எண்ணெயினால் ஆற்றப்படாமலும், அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பயங்கரமான நிலவு மனுஷனுடைய இந்த பார சுமந்த நிலவு. அதிலிருந்து நமக்கு இளைப்பாறுதலுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து
நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் சுமந்தார். நீங்க பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரையில எத்தனை பாவங்கள் செய்தீர்களோ, வெளியரங்கமாக அந்தரங்கத்தில் என்னுடைய அக்கிரம விஷயங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு தாங்க கூடாத பாரமாயிற்று என்று கதறினார் தாவீது. அந்த கதறுதான் அருமை ரட்சகர் ஆதாம் முதல் கிறிஸ்து 2 வரையும் அவரை நம்புகிற எல்லா மக்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு என்னால் தாங்க கூடாத பாரம் இருக்கிற நிலைமையில அதை தாங்கி அவர் சிலுவையில் மரித்தார், உயிர் தெழுந்தார். ஒரு அருமையான வசனம் நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா எபிரேயர் நிறுவம் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கா இருந்தாலும் சரி, ஆண்டவர் வர தாமதித்து உலகம் அழியாமல் இருந்தால் இனி விசுவாசிக்கப்படுறவர்களுக்கும் சரி. 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுனார் நான் என் சபையை கட்டுவேன் சொல்லி 2014 வருஷத்துக்கு முந்தி சொன்னார். அதற்கு முந்தி ஏறக்குறைய 4000 வருஷத்தினுடைய சரித்திரம் தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, இயேசுநாதர் மரணம் அடையவில்லை என்றால் முதலாம் காலத்தில் நடந்த அக்கிரமம் ஒருத்தனுக்கும் மன்னிக்கப்படாது. ஒருவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான், எட்டி கூட பார்க்க மாட்டான், ஆணும் பெண்ணும் பெரியவங்களும் சின்னவனும். 2வது, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அதற்காக அவர் மரணம் அடைந்தார். நான் சொல்றேன், இயேசுநாதருடைய மரணத்தை நீங்கள் நம்பினால் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரசங்களை நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். உங்களுக்காக மரித்தவர் உங்களுக்கு இளைப்பாறு தர முடியும். அவர் தந்து விட்டால் அப்பதான் வாசிக்கிறோம், இனி இளைப்பாறு தேடி அலைய வேண்டாம். பிசாசு தேடி அலைஞ்சதை போல கிடைக்கவே கிடைக்காது. இளைப்பாறுதல் நமக்கு கிடைச்சிட்டா நம்மை சுற்றிலும் இளைப்பாறுதல். நமக்கு விரோதி கிடையாது, நமக்கு எந்த இடையூறும் கிடையாது. சுற்றுப்புறத்தாரால யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். அதோடு அமெரிக்கையாக நம்முடைய குடும்பம் இருக்கும், சபை இருக்கும், இந்தியாவே அமெரிக்கையா இருக்கும். ஆனால் இந்த அழைப்பு கொடுக்கிற ஆண்டவரை விட்டு விட்டால் வேண்டாம் என்று சொன்னார். ஒரு சம்பவத்துக்கு கூட சொல்லிட்டு முடிச்சிடறேன். நாம இன்றைக்கு 2014வது வருஷத்துல இருக்கிறோம். 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம். ஆனால் பழைய காலத்துல நோவாவின் காலம் என்ற ஒரு காலம் இருந்தது. அதுல நடந்த சம்பவம் உண்மை என்று இப்பொழுது நிரூபித்திருக்கிறாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. அது என்னவென்றால், ஒரு உலகம் அழிந்தது அப்படி சொல்லி அதை இப்போ ஒத்துக்கிட்டாங்க. அது என்னென்றால் நோவாவின் கால உலகம். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு தோற்றம் நித்தமும் பொல்லாதது. சிறு வயது தொடங்கி அழிப்பேன் சொன்னார். பூமியை அழிப்பேன், மிருகங்களை அழிப்பேன், ஜீவ சுவாசம் உள்ள எல்லாவற்றையும் அழிப்பேன். ஆனால் ஒரு தவணை கொடுத்தார் தெய்வம், அன்புள்ளவர். 120 வருஷம் ஒரு நீதியை பிரசங்கித்த ஒரு நோவா வைத்திருந்தார். 24 hours ஜனங்களே நீதி செய்யுங்கள், நீதி செய்யுங்கள், நீதி செய்யுங்கள், நீதி செய்யுங்கள். கிழவன் பேச்சு கிண்ணறக்காரனுக்கு ஏறாதுன்ற ஒரு உலகத்துல பழமொழி சொன்னது போல இந்த ஜனங்களுக்கு தலையில ஏறல. குப்பையறு மரத்தினால ஒரு பேழை, அதுல விரும்புகிற எல்லாரும் உள்ள போகலாம், தருணமும் கொடுக்கப்பட்டது. அந்த பேழை கட்டுகிறதுக்கு பணச்செலவு, ஆட்கள் இல்லாமல் பேழை கட்ட முடியாது. இந்த உள்ள போய் பாதுகாக்கப்படாத ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போனவங்க தான் அதெல்லாம் கட்டுனாங்க, பணமெல்லாம் கிடைச்சது. ஆண்டவர் சொன்னபடியே 40 நாள் இரவு பகலாக பெரும் மழை, பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தது. 140 நாட்கள் உலகம் முழுசலும் ஜலப்பிரளயம் பிரவகித்தது. மலைகளுக்கு மேலே எவரெஸ்ட் சிகரம் தான் இந்தியாவில் உலகம் எல்லாம் உயரமான சிகரம் என்று சொல்றாங்க. 4.25 மைல் உயரம் உள்ளது. அந்த 4.25 மைல் உயரத்தையும் தாண்டி 15 முழம் உயரத்துக்கு மேலே
உலகமெல்லாம் தண்ணீர். ஒரு மனிதர் கூட தப்பவில்லை. ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சின்னவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற பாப்புலேஷனை விட அதிகம். அது ஒரு சம்பவம். அதனால பாவம் செய்தவங்க யாரும் தப்ப தேவன் விட மாட்டார்ன்றதுக்கு ஒரு இன்னொரு நல்ல செய்தி. அது என்ன தெரியுமா? இன்னும் 40 நாள் உண்டு. நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். லட்சத்திற்கு அதிகமான வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு பிரசங்கியார் போய் பிரசங்கித்தார். யோனா. புறஜாதி பட்டணங்கள், கிறிஸ்தவ பட்டணம் அல்ல. ஆனால் உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க முதலான வசதிகள் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ராஜா என்ன செய்தார் தெரியுமா? எல்லாரும் ரெட்டு எடுத்து உயர்ந்த வஸ்திரம் கட்டாத, மிருகங்களுக்கு கூட சாக்கு வஸ்திரத்தை போட்டு மூடு, யாரும் தண்ணீர் குடிக்க கூடாது. மனுஷனா மிருகங்களை யாரும் தண்ணி கொடுக்க வேண்டாம். நிறைய வீட்டுல ஆகாரம்லாம் கிடக்குது, நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, சாப்பிடல, வஸ்திரம் உடுத்தல. யாரும் கட்டில் மேல ஏற வேண்டாம். இரவுகளா தேவனை நோக்கி சத்தமிடு, கைகளின் கொடுமை விட்டு திரும்ப, சகல பொருளாத வழிகளை விட்டு திரும்புங்க. அந்த பெரும் தேசம் அவர் மனம் திரும்பினார்கள் என்று கண்டு ஆண்டவர் அழிக்காமல் விட்டு விட்டார். பார்த்தீங்களா? வாலிபர்கள், குடும்ப ஸ்திரீ புருஷர்கள், வயதில் மூத்தவர்கள், சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள் யாராவது மனம் திரும்பாம இருந்தாங்களா? ரெண்டும் நமக்கு முன்னால் இருக்கு. ஒன்று அழிகிறீங்களா அல்லது அழிவிட்டு தப்புறீங்களா? ஆண்டவர் ஆதங்கத்தோடு கூப்பிட்டார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். நீங்க இதுவரையில ரட்சிக்கப்படாது இருந்தா, இதுவரையில இந்த இளைப்பாறுக்கு சொந்தம் இல்லாத இருந்தா, இந்த நிமிஷத்துல இளைப்பாறை பெற்றுக்கொண்டு இந்த வெளியே போகும்போது இந்த இளைப்பாறுகளோட போகலாம். அப்புறம் நீங்க செய்யற தொழில் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க, தூங்கு பேச்சு தானே இருக்காது. ஆண்டவரை பற்றி மற்றத்தில் சொல்லுவீங்க. இளைப்பாறுகள் ஆண்டவர் உங்களை சுற்றிலும் இளைப்பாறுகள் கட்டளையிடுவார். இடையூறு கிடையாது, விரோதி கிடையாது, அமெரிக்கா இருக்கிறேன், நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. ஆண்டவர் வார்த்தையில் ஆசீர்வதிக்கட்டும். நான் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நாம் முடிக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் நமக்கு உள்ள சம்பந்தம் என்ன? விசுவாச மக்கள் இந்த ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு இளைப்பாறுதல் அனுபவிக்கிறார்கள். அதற்கு பழைய ஏற்பாட்டிலும் மாதிரிகள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் மாதிரிகள் உண்டு. இன்றைக்கும் ஆண்டவர் இளைப்பாறுதலை ஆயிரமான பேருக்கு தந்து அவளை நடத்துகிறார். அதனால் உங்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டாமா? அது மனதுக்குரியதாயிற்றே, அது இருதயத்துக்குரியதாயிற்றே. இளைப்பாறுதல் இருந்தால் உங்களுக்கு விரோதி கிடையாது. இளைப்பாறுதல் இருந்தால் உங்களுக்கு இடையூறு கிடையாது. இளைப்பாறுதல் இருந்தால் உங்களுக்கு அமைதல் கிடைக்கும். பாரம் என்று சொன்னால் அது சாதாரண ஒன்றல்ல. அது நமக்குத்தானே நாம் பாரமாக அது மாறிவிடும். என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்றே என்று கதற வேண்டியிருக்கும். அக்கிரமத்தால் பார சுமந்த ஜனம் ஐயோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்த நிலையம் இருக்கும். பாவம் நாம் செய்யவில்லையா? அடிதினப்படைய வாழ்க்கையில் இல்லையா? கவலை பாரமாயிற்று, வார்த்தை பாரமாயிற்று, கோபம் பாரமாயிற்று. இந்த பாரத்தோடு நான் வாழ்ந்த காலம் போதும் போதும். ஆனால் ஆண்டவரே, நான் வார்த்தையாகிய பாரத்தை சுமக்கிறேன், கவலையாகிய பாரத்தை சுமக்கிறேன், கோபமாகிய பாரத்தை சுமக்கிறேன் என்று ஆவியானவருடைய உதவினாலே நீங்கள் அறிக்கையிடக்கூடும் என்றால் ஆண்டவர் தாம் சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். இளைப்பாறுதல் என்று சொல்லுகிற காரியம் சும்மா வராது. உங்களுடைய பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்ட தேவகுமாரன், நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசுதாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தாரே, அவர் உங்களுடைய பாவத்தை என்றைக்கும் பாவ பாரத்தை அகற்ற முடியும். அகற்றினால் தான் உலகம் நன்றாயிருக்கும், மரிக்கும் போது பரலோகத்திலும் போகலாம். இது உங்களுக்கு தேவைதானே? ஆண்டுடைய அழைப்பை நீங்கள் புறக்கணித்தால் நீங்கள் எங்கே இளைப்பாறுதல் தேடினாலும் கிடைக்காது. மரணத்துக்கு பிற்பாடு இளைப்பாறுதலே இல்லாத இரவு பகலும் இளைப்பாறுதல் இல்லாத நித்தியமான நாசத்துக்கு போக வேண்டும். அதனால் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்ற உணர்வு பரிசுத்தாவி உங்களுக்கு தந்தால் இன்றைக்கு இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இளைப்பாறுதல் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் இந்த இளைப்பாறுதலுடைய ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள். ஆண்டவர் கொடுக்கிற சந்தர்ப்பம் இது. நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்க எங்கள் பிதாவே, உம்முடைய திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே ஸ்தோத்திரம்.
இந்த காலையில் நம்முடைய ஆலயத்தில் இவ்வளவு பேராக கூடி எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவை ஆராதித்து அவருக்கு நாங்கள் காணிக்கை சமர்ப்பித்து அவருடைய பரிசுத்த வார்த்தையை கேட்டு நாங்கள் நம்முடைய ஆலயத்தில் இருந்து போகக்கூடிய ஒரு அருமையான தருணத்தை எங்களுடைய வாழ்க்கையில் தந்தி ஸ்தோத்திரம். ஆண்டுடைய ஆரம்ப வார்த்தைகளில் ஒன்றைத்தான் நாங்கள் இப்பொழுது வாசித்து கேட்டோம். என் வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று எங்கள் ஆண்டவர் சொன்னார். நாங்கள் வருத்தப்படுகிற ஆண்டவரே பார சுமக்கிறோம். அதுதான் மணிக்கூடத்தினுடைய உண்மை. கவலை இல்லாத மனிதன், வார்த்தைகளில் தவறு செய்யாத மனிதன், கோபப்படாத மனுஷன் உலகத்தில் இல்லையே. அதனால் நீங்கள் எல்லாரும் வாருங்கள், என்ன பாசத்தோடு நேசக்கரங்களை நீட்டி அழைக்கிறீர். நாங்கள் வந்துவிட்டால் போதும், இளைப்பாறுதலை பெற்று இந்த உலகத்தில் நாங்கள் நிம்மதியோடு வாழ முடியும். சுற்றுப்புறத்தாரால் எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவீர். நாங்கள் அமெரிக்கையாக இருக்கலாம், எங்களுக்கு இடையூறு கிடையாது, எங்களுக்கு விரோதி இல்லை. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து அருமையானவர்கள் போக இறக்க செய்யும். ஏற்கனவே இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த இளைப்பாறுதல் நஷ்டப்படாதபடிக்கு அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். ஜபம் கேட்டபடினா ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்து மக்களோடு என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.